இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். தாவீதினுடைய ஆரம்பம் ரொம்ப சாதாரணமாக இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவனோடு கூட கர்த்தர் ஜனங்களை சேர்த்து கொண்டே இருந்தான். அவன் வனாந்தரத்தில் தான் இருந்தான், காடுகளில் தான் இருந்தான், உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டு தான் இருந்தான். ஆனால் நாட்கள் செல்ல 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 தாவீதோடு கூட ஒரு பெரிய சேனை கூட்டிட்டு கர்த்தரே அவங்களெல்லாம் ஒருங்கிணைத்தார். எல்லா நிலைகளிலும் தாவீது வர வர அவன் விருத்தி அடைந்தான் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன காரணம்னா அதே வசனம் பின்னாடி சொல்லு, சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அப்போ தாவீதுடைய வளர்ச்சிக்கும் தாவீதுடைய பெருக்கத்திற்கும் தாவீதுடைய முன்னேற்றத்திற்கும் என்ன காரணம்னா கர்த்தர். அப்போ ஆண்டவர் ஒரு நபரோடு இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை வளர்ந்து கொண்டே இருக்கும், தழைத்து கொண்டே இருக்கும், செழித்து கொண்டே இருக்கும், உயர்ந்து கொண்டே இருக்கும், மேன்மை அடைந்து கொண்டே இருக்கும், விருத்தியாகி கொண்டே இருக்கும். ஒரு நாள் குறுகி போகாது, குன்றி போகாது. மட்டுப்படுத்த முடியாதபடி ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அப்போ தாவீதோடு கூட மட்டும்தான் ஆண்டவர் இருந்து அவனை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாரா? இல்லை, உங்கள் கூடயும் கர்த்தர் இருந்து உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை வளர செய்வார், உங்களை விருத்தி அடைய செய்வார். அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்திருக்கிறீர்களா? உங்களோடு கூட கர்த்தர் இருப்பதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீங்களா? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். அவருக்கு எந்த இடமா இருந்தாலும் கர்த்தர் உங்க கூட. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு கர்த்தரே சொல்லிக்கிறேன். அப்போ நம்முடைய காரியம், நம்முடைய கவனம் எல்லாம் எதில் இருக்குன்னா, நான் இந்த காரியத்தை செய்கிறேன், இதில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா இல்லையா? பாருங்க, தாவீது ஒவ்வொரு யுத்தத்துக்கு போகும்போதும் அவன் கர்த்தருடைய உத்தரவை கேட்பான், கர்த்தருடைய வார்த்தையை எதிர்பார்ப்பான். அவரிடத்திலிருந்து என்ன பதில் வருகிறது, ஏன்னா அதுதான் அவனுக்கு அடையாளம், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறான். ஆனால் சவுல் பாருங்க, ஒரு இக்கட்டான நேரத்தில், ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் பெலிஸ்தியர்கள் யுத்தத்துக்கு வந்து முற்றுகையிட்டாங்க. கேள்விப்பட்டோன்னு ஊரி மக்கும் எழுங்க, தும்மி மக்கு கூப்பிடுங்க, ஆசாரியனை கூப்பிடுங்க. ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து சவுலுக்கு மறு உத்தரவு வரவே இல்லை. காரணம் என்னன்னா, கர்த்தர் சவுலோடு இல்லை. அப்போ தாவீதோடு கர்த்தர் இருந்தார் என்பதை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி அவன் செய்த யுத்தங்களில் எல்லாம் அவனுக்கு வெற்றியை கொடுத்து, அவன் போன இடத்துலலாம் அவனுக்கு ஆண்டவர் முன் சென்று அவனுக்கு தயவை உண்டாக்கி அப்படியே அவனை ஆசீர்வதித்து பெருகப்படும். அப்போ இன்னைக்கும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதுக்கு என்ன அடையாளம்? பேசணும் ஆண்டவர், தினமும் கர்த்தர் பேசணும், தினமும் நமக்கு வார்த்தை வேணும், கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்கிற நிச்சயம் வேணும், கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார் என்கிற உறுதி நமக்கு வேணும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கை வளர முடியும். இன்னைக்கு பாருங்க, நாமவே நம்முடைய விருப்பத்தின்படி சில காரியத்தை தேர்வு செஞ்சுட்டு கர்த்தரின் ஆசீர்வதித்து இதில் விருத்தி அடைய பண்ணணும், கர்த்தரின் ஆசீர்வதித்து இதில் நீ பெருக பண்ண எப்படி நடக்கும்? யுத்தத்துக்கு போகலாமா? இழந்து போனதை நான் திரும்ப பெற்றுக்கொள்வேனா? கேட்குறான், கர்த்தர் சொல்றாரு, அதன்படி நடக்கிறான், பெற்றுக்கொண்டான். இதுதான் தாவீதுடைய வெற்றியின் ரகசியம், தாவீது விருத்தி அடைந்ததற்கான காரணம். அவன் நீங்களும் நானும் தாவீது விருத்தி அடைந்தது போல என்னை விருத்தி அடைச்சி சொல்றது பெருசு இல்லை, இந்த வசனத்தை விசுவாசித்து அறிக்கையிடுகிறது பெருசு இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதற்கு ஏற்ற வாழ்க்கை வாழும். அப்போ எந்த தீர்மானம் பண்ணாலும், எந்த காரியத்தை இனிஷியேட் பண்ணாலும், செய்ய ஆரம்பித்தான். ஆண்டவரே, இது உமக்கு சித்தமா, இதை நான் செய்யலாமா? ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தரை முன்வைத்து நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து தாவீதை விருத்தி அடைய செய்தது போல நம்மையும் அவர் விருத்தி அடைய செய்வார். பரலோக தேவனே, நீர் எங்களோடு கூட இருந்து தாவீதை ஆசீர்வதித்து விருத்தி அடைய பண்ணினது போல விருத்தி அடைய பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.